காளியே சரணம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சிபுரத்தில் இருக்கும். மீனாட்சிபுரத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனாட்சிபுரம் ஆதிபராசக்தியோட ஆலயத்தில் இருக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூருக்கும் ஏர்வாடிக்கும் நடுவில் இருக்குது. மீனாட்சிபுரம் இன்னும் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்குது. இப்போ இந்த உமகண்டம் வளர்ந்துட்டு இருக்கு. இது கூட ஒரு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கோம். இப்படி பில்லி சூழியம் ஏவல் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த காளியம்மாட்டை வந்து அதுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சால் உடனே எல்லா விஷயமும் நடக்கும். எதுவுமே நடக்காதுன்னு எதுவுமே கிடையாது. அவளை தேடி வரவங்களுக்கு எல்லா விஷயமும் நடந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளி செவ்வாய் மத்தியாலம் 2 மணி அளவில் பூசை நடக்கும். ஆதிபராசக்தி அம்மாவுக்கு பூசை நடக்கும், காளி அம்மாவுக்கும் பூசை நடக்கும். அந்த பூசையில் உங்களுக்கு அருள்வாக்கு கிடைக்கும். அப்படி அருள்வாக்கு வேணும்னா இங்கே வெள்ளி செவ்வாய் இந்த மீனாட்சிபுரத்துக்கு தேடி வரலாம். உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். இங்கே வந்தவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு, திருமணம் நடக்காமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, பண கஷ்டத்தோடு வந்தவங்களுக்கு பண கஷ்டம் தீர்ந்திருக்கு. இப்படி பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கா நம்ம வீரகாளி அம்மாவும் ஆதிபராசக்தியும். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி இந்த மீனாட்சிபுரத்துக்கு வாங்க, அவளை தேடி வாங்க. அவள் உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாக்குவா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இந்த காளி வந்து வந்ததே ஒரு அற்புதம். அது வந்தது அவளை பற்றி சொல்லணும்னு அது அளவே இல்லை. அவளுடைய புகழை பற்றி சொல்லணும்னாலும் அளவே இல்லை. இங்கே வந்து பரிகாரம் கழிச்சிட்டு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்மை தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் கழிச்சு உங்களுக்கு இருக்க பிரச்சனையை தகட்டில் எழுதி கொடுத்து அவள் காலடியில் வச்சு அந்த பிரச்சனையும் தீருது. உங்களுக்கு என்ன பிரச்சனை உண்டோ, அதுக்கு என்னென்ன பிரச்சனை உண்டோ அத்தனை பிரச்சனைக்கும் இங்கே தேடிவாங்க. ஓம் சக்தியே போற்றி, காளி போற்றி. பார்த்து